சாந்தி 26/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் இப்பொழுது பழைய உடையை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் புதிய உடையை அடைவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி: நாடகத்தின் எந்த ஒரு மிகவும் சூட்சுமமான ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது? பதில்: இந்த நாடகம் பேன் போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. டிக் டிக் என்று ஆகிக்கொண்டே இருக்கிறது. யாருடைய எந்த ஒரு செயல் நடந்ததோ அது அவ்வாறே 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெறும். இந்த ரகசியம் மிகவும் சூட்சுமமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்திருப்பதில்லையோ அவர்கள் நாடகத்தில் இருந்தால் பிறகு முயற்சி செய்வோம் என்று கூறுவார்கள். அவர்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. பிறகு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் மற்றும் பாவனமாக ஆக வேண்டும். ஹே பதீத பாவனரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். ஏனென்றால் நாம் பதீத புத்தி, அதாவது தூய்மையற்ற புத்தியுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறார்கள். பகவான் மீதுள்ள அன்பில் கண்ணீர் வந்து விடுகிறது. ஆனால் பகவானை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். யாருடைய அன்பில் கண்ணீர் வருகிறதோ அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம், நிறைய பக்தி செய்கிறார்கள் என்றால் காட்சி கிடைக்கிறது, அவ்வளவுதான். அதுவே அவர்களுக்கு குஷியின் விஷயமாகும். சுயம் பகவானே வந்து நான் யார் என்ற அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை உலகத்தில் யாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். உங்களிடையே கூட யார் பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களிலும் ஒரு சிலர் உறுதியாக, அதாவது பக்குவமாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் காயாக பக்குவமற்று இருக்கிறார்கள். தேக அபிமானத்தை விடுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஆத்ம அபிமானியாக வேண்டி இருக்கிறது. நீங்கள் மட்டும்தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்களா என்று ஒரு சிலர் கேட்பார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், ஆம், எங்களிலும் கூட ஒரு சிலர் 84, ஒரு சிலர் 82 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று. அதிகபட்சமாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்கும். யார் நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவியை அடைகிறார்களோ அவர்கள் சீக்கிரம் வருவார்கள். மாலையில் நெருக்கத்தில் கோர்க்கப்பட்டு விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையில்லாத கடிகாரம் இருக்கிறது. கர்மாதீத நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் பிறகு இங்கு இருக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்மாதீதராக மாறுவதற்கு கூட நினைவில் இருக்க வேண்டி இருக்கும். மிகுந்த உழைப்பு இருக்கிறது. இந்த நாடகத்தின் சக்கரம் பேன் போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது. டிக் டிக் என்று ஆகிக்கொண்டே இருக்கிறது. முழு உலகத்திலும் யார் மூலம் எந்த செயல் நடக்கிறதோ அவ்வாறே இந்த சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சுமமான விஷயங்களாகும். தந்தை அனுபவத்துடன் கூறுகிறார். பாபாவிடம் ஏதாவது விஷயத்தை கேட்டீர்கள் என்றால் நாடகத்தில் எது கூற வேண்டியதாக இருக்கிறதோ அதை சொல்லிவிடுகிறேன் என்று கூறுகிறார். நாடகத்திற்கேற்ப என்ன பதில் கிடைக்க வேண்டியதாக இருந்ததோ அது கிடைத்து விட்டது, அவ்வளவுதான். அதன்படி நடக்க வேண்டும். பாபா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். நாம் ஏதாவது பாபா கிட்ட கேட்டால் நாடகத்தின்படி என்ன பாபா சொல்லணுமோ அதை தான் சொல்கிறாங்க. நாடகத்திற்கேற்ப நமக்கும் என்ன பதில் கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும், அவ்வளோதான். அதன்படி நாம் நடக்கணும்.
நாடகம் இன்றி தந்தை எதுவுமே செய்ய முடியாது. நாடகத்தில் இருந்தது என்றால் முயற்சி செய்துவிடுவோம் என்று ஒரு சில குழந்தைகள் கூறுகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நாடகம் முந்தைய கல்பத்தை போல உங்களை முயற்சி செய்விக்கிறது. ஒரு சிலர் எது நாடகத்தில் இருக்குமோ அதன்படி நடப்பேன் என்று நாடகம் என்று நின்று விடுகிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது. இப்போது அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாகும். இதே கவலைதான் இருக்கிறது. கர்மம் செய்யும் போதும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மணவாளனின் மணப்பெண்கள் ஆவீர்கள் அல்லவா? ஒரு மணவாளனை எல்லா மணப்பெண்களும் நினைவு செய்கிறார்கள். இப்போது கலியுகமாகும். எல்லா தர்மமும் வந்துவிட்டது. சத்யுகத்தில் இத்தனை தர்மம் இருந்ததா என்ன? அங்கே இருப்பதோ ஒரே ஒரு தர்மமாகும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சென்று விடுகிறார்கள். இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவு எதிரில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். யார் வந்தாலும் சரி, இது எல்லையற்ற கடிகாரம் ஆகும் என்று சொல்லுங்கள். தந்தை திவ்ய திருஷ்டி, அதாவது தெய்வீக பார்வையை அளித்து இந்த கடிகாரத்தை உருவாக்க வைத்துள்ளார். எப்படி அந்த கடிகாரத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள், இப்போது இந்த எல்லையில்லாத கடிகாரம் நினைவிற்கு வருகிறது. சக்கரம் அவசியம் சுற்ற வேண்டி இருக்கிறது என்று புத்தியும் கூறுகிறது. கலியுகத்திற்கு பின்னால் சத்யுகம் வரும். எந்த தர்மஸ்தாபகரோ தர்மத்தின் ஸ்தாபனை மட்டுமே செய்கிறார்கள். யாரையும் லிபரேட் செய்வதில்லை, அதாவது விடுவிப்பதில்லை. தந்தையோ பாரதத்தில் வந்து எல்லோருக்கும் ஞானம் அளிக்கிறார். அனைவரையும் லிபரேட் செய்கிறார், அதாவது விடுவிக்கிறார். மற்ற தர்மஸ்தாபகர்கள் யாரும் சத்கதி செய்ய வருவதில்லை. அவர்கள் ஒன்றும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதில்லை. அனைவரையும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு தந்தைதான் அழைத்து செல்கிறார். யார் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தீர்த்த ஸ்தலங்கள் உருவாகின்றது. உண்மையிலும் உண்மையான தீர்த்தஸ்தலம் ஒரே ஒரு பாபாவினுடையதாகும். மகிமை கூட ஒரே ஒருவருடையதாகும். எல்லோருமே ஹே லிபரேட்டர் வாருங்கள், அதாவது ஹே விடுவிக்கக்கூடியவரே வாருங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். பாரதம்தான் உண்மையான தீர்த்தஸ்தலமாகும். இங்குதான் தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கிறார். இந்த நாடகம் அவ்வாறே மிக சரியாக மீண்டும் ரிப்பீட் ஆகிறது. அப்படியின்றி என்னுடைய கோவிலை கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் நான் ஏதாவது செய்வேன் என்பதல்ல. நாடகத்தில் கொள்ளையடிக்க வேண்டி இருக்கிறது. பிறகும் கொள்ளையடித்து கொண்டு செல்வார்கள். அதாவது பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய கோயில்களெல்லாம் நல்லா சிறப்பாக கட்டியிருந்தாங்க, அந்த கோவில்களை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அதுக்காக பாபா ஏதாவது செய்வாரா என்ன? நாடகத்தில் கொள்ளையடிக்க வேண்டியது இருந்துச்சு, அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. விநாசம் ஆகிவிட வேண்டும் என்று ஏதோ நான் ஊதி விடுவதில்லை. இந்த ஏவுகணைகள் ஆகியவை உருவாக்கப்பட்டது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நான் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பார்ட் எல்லாவற்றையும் விட பெரியதாகும். இந்த உலகத்தை மாற்றுவது, பதீத நிலையிலிருந்து பாவனமாக மாற்றுவது. இப்போது சக்திசாலி யார், நானா அல்லது நாடகமா? பாபா கேட்குறாங்க. இப்போ சக்திசாலியானது யாரு, பாபாவா ட்ராமாவா அப்படின்னு சொல்லிட்டு. ராவணன் கூட நாடகப்படி வரவேண்டி இருக்கிறது. என்ன ஞானம் எனக்குள் இருக்கிறதோ அதை வந்து அளிக்கிறேன். சென்டர்கள் திறந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் எதையும் வாங்குவது இல்லை. பணம் ஏதாவது இருந்தால் அதை இதில் பயனுள்ளதாக ஆக்குங்கள். யாருமே பசியால் இறக்க முடியாது.
பாபா எல்லாமே கொடுத்து விட்டார், பிறகு பசியால் இறக்கிறாரா என்ன? நீங்கள் பசியால் இறக்கிறீர்களா என்ன? ஷிவ் பாபாவினுடைய பண்டக சாலையாகும். அதாவது பாபாவுக்காக நாம் பணத்தால் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு கடைசியில் என்ன இருக்கும், நம்ம என்ன பசியில் இறந்துருவோமா அப்படின்னா பாபா சொல்கிறாரு, பிரம்மா பாபா எல்லாத்தையும் கொடுத்தாரு, அதுக்காக அவர் பசியில் இறந்து போயிட்டாரா என்ன? இது சிவ பாபாவுடைய பண்டக சாலை அப்படிங்கிறார் பாபா. இப்போது குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இது ஆன்மீக நேச்சர் கியூர், இயற்கை வைத்தியமாகும். முற்றிலும் எளிதான விஷயம். வாயால் மன்மனாபவ என்று மட்டுமே கூறுகிறார். ஆத்மாவை கியூர் செய்கிறார், அதாவது குணப்படுத்துகிறார். எனவே தந்தையை அவினாஷி சர்ஜன், அழியாத சர்ஜன் என்றும் கூறுகிறார்கள். எவ்வளவு நல்ல ஆபரேஷன் கற்பிக்கிறார்! என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீங்கி போய்விடும். சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமென்றால் தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். குருடர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும். எல்லையில்லாத கடிகாரத்தை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், யஜ்யத்தை பராமரிப்பதற்காக உண்மையிலும் உண்மையான பிராமணர் ஆக வேண்டும். பணம் ஆகியவை இருந்தால் அவற்றை பயனுள்ளதாக்கி தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தி அடைய வேண்டும். வரதானம். மன்மனாபவ என்ற விதியின் மூலம் பந்தனங்களின் விதையை முடிக்கக்கூடிய நஷ்டோ மோகா ஸ்மிருதி சுரூப், பற்றுதலை அழித்து நினைவு சுரூபம் ஆகுக. பந்தனங்களின் விதை சம்பந்தமாகும். பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களும் இணைந்திருக்குமானால் வேறு யாரிடமாவது மோகம் எப்படி ஏற்படும்? சம்பந்தம் இல்லாமல் பற்றுதல் இருப்பதில்லை. பற்றுதல் இல்லை என்றால் பந்தனம் இல்லை. விதையை முடித்துவிட்டால் விதை இல்லாமல் மரம் எப்படி முளைத்து வளரும்? இதுவரை கூட பந்தனம் இருக்குமானால் கொஞ்சம் துண்டித்திருக்கிறீர்கள், கொஞ்சம் இணைத்திருக்கிறீர்கள். எனவே மன்மனாபவ என்ற விதி மூலம் மனதின் பந்தனங்களில் இருந்தும் கூட விடுபட்டு நஷ்டோமோகா ஸ்மிருதி சுரூபம், பற்றுதலை அழித்து நினைவு சுரூபம் ஆகுக. பிறகு இந்த புகார்களெல்லாம் முடிந்து போய்விடும். அதாவது என்ன செய்வது, பந்தனம் இருக்கிறது, விடுபட முடியவில்லையே என்ற புகார்கள் முடிந்து போய்விடும். ஸ்லோகன். பிராமண வாழ்க்கையின் சுவாசமே ஊக்க உற்சாகமாகும். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊக்கம், உற்சாகத்தின் அழுத்தம், அதாவது பிரஷர் குறையவே கூடாது. இன்றைய அவ்யக்த சமிகை. ஏகாந்த பிரியர் ஆகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். எந்த அளவு சேவையின் அலைச்சலில் வருகிறீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர் கிரவுண்டில் சென்று விடுங்கள். எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சக்திசாலி கண்டுபிடிப்பும் அண்டர் கிரவுண்டில்தான் செய்கின்றனர். எனவே தனிமையை விரும்பக்கூடியவர் ஆகுவதுதான் அண்டர் கிரவுண்டில் செல்வதாகும். சேர்ந்தாற்போல 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடையிடையே 5 நிமிடம் கிடைத்தாலும் கூட கடலின் ஆழத்தில் சென்று விடுங்கள். இதன் மூலம் எண்ணங்கள் மீது பிரேக் போட முடியும். பிறகு சப்தத்தில் வர விரும்பினாலும் வர முடியாது. ஓம் சாந்தி.
நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளாய் திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. வலிவுறும் வாழ்வினை முடித்து விட்டே, நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது